Seize the ship. ஷிப்பை சீஸ் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலான்னு பவன் கல்யாண் அவர்கள் களத்துல இறங்கி அதிரடி காட்டியிருக்காரு. சினிமால மட்டும் மாஸ் ஹீரோ இல்லைங்க, துணை முதலமைச்சரா ஆனாலும் பல மாஸ் சம்பவங்கள் பண்ணுவேன்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. ரேஷன் அரிசி கடத்திய கப்பலை பறிமுதல் பண்ண சொல்லியிருக்காரு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள். இந்த தகவல் கிடைச்சதும் உடனடியா பாத்தீங்கன்னா கப்பலை பார்க்க போயிருக்காரு. சோ கப்பலை தூரத்துல இருந்து எந்த கப்பல்பா அப்படின்லாம் கேட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா இந்த கப்பலை உடனே சீஸ் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா துறைமுகம் வழியா ரேஷன் அரிசி டன் கணக்கில் கடத்தப்படுவதனால இது கடத்தல்காரர்களுடைய கூடாரமா மாறிடுச்சு அப்படின்னும் அதுக்காக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் நேற்று அந்த பகுதியில நேர்ல ஆய்வு பண்ண ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. காக்கிநாடா துறைமுகம் வாயிலா சட்டவிரோதமா கடத்தப்பட்ட 640 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் பிடிபட்டிருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் பாத்தீங்கன்னா நேர்ல ஆய்வு பண்ணிருக்காரு. இந்த ரேஷன் மாஃபியாவோட பின்னாடி யார் இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். இந்த அரிசி ஏழைகளுடையது, அவங்களுக்கு சொந்தமானது. ரேஷன் அரிசி கடத்தல்ல ஈடுபடும் கப்பல்களை பறிமுதல் பண்ணுங்க, துறைமுக சிஇஓவுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, மத்திய உள்துறையில நான் பேசிக்கிறேன். ஒரு துறைமுகத்துக்கு இவ்வளவு குறைவான பாதுகாப்பு இருக்கிறது நாட்டுக்கே நன்மை கிடையாது அப்படின்னு துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.